உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, லாபம் வேண்டுமா? யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? லாபம் வேண்டும் அப்படிங்கிறது தானே எல்லாருக்கும். அப்போ தற்கால சூழலில் கடந்த ஒரு 2.5 ஆண்டு காலமாக தொழில் வகையில் நாம் சரியானபடி கவனம் செலுத்தாதவர்கள், லாபத்தை பெற முடியாதவர்களுக்கு உங்களுக்கு ராசிக்கு அதிபதி 9 குடையவர், 10 குடையவர், 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிக அற்புதமான தர்ம கர்மாதிபதி லாபத்தில். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் உங்களுடைய ராசி ரீதியாக இன்று கோட்சார கிரகம் சனி பயிற்சியாகப்பட்டதை வைத்து சொல்லலாம். இந்த லாபத்தை எப்படி நாம் பெற வேண்டும்? பொதுவாக நுனிப்புல் மேயக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ஆக அந்த மாதிரி இல்லாமல் ஒன்றை நன்றாக நீங்கள் ஸ்திர ராசி, ஒரு வருமானம் வருவதற்குண்டான ஒரு வழிமுறைகளில் உள்ள ஒரு துறையில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் முழுமையான ஒரு எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா, இந்த போயிட்டே இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டை 1 வருட காலம் அல்லது 2 ஆண்டுகள், எந்த ஒரு தொழிலையும் நல்ல டெவலப்மெண்ட் பண்ணணும்னா 2 வருஷம். நம்மளுக்கு அது சுத்தமாகவே மேட்ச் ஆகலை அப்படின்னா 6 மாதத்தில் தெரிஞ்சிடும், அந்த தொழில் ஸ்டாப் ஆகிடும். ஆக இந்த கூற்றுகளின் அடிப்படையில் ஸ்திர ராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல அற்புதமான லாபத்தை தரக்கூடிய காலம்தான் இது. லாபம் பெறுவதற்கு நம்மளை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். எப்படி? சந்திரன் உங்களுக்கு உச்சம், உங்களுடைய மனோகாரகன் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நாம் கடையை திறந்து வைத்துக்கொண்டு ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அப்படியே உங்கள் நண்பர் திடீரென்று இந்த தொழில் செய்யலாம் வா, இந்த தொழில் செய்யலாம் வா என்று டேக் டைவர்ஷன் மாற்று பாதைக்கு இழுக்கிறாங்கன்னா, நீங்கள் அது கூட ட்ராவல் பண்ணுறதை தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை செய்து கொண்டு அதில் எதுலேயுமே நம்ம லாப மேன்மைகள் பெற முடியாமல் இருப்பதை விட, அகல உழுவதை விட ஆழமாய் உழுவதே சிறப்பு. அந்த ஆழமாய் உழுதல் என்பது இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம நமக்கு உண்டானதை கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை சிசுவுக்கும், கருப்பையில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் கடவுள் உணவு படைக்கிறார். அப்போது இந்த யூனிவர்ஸ் உங்களை உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கிறது. நம்மளை மீறிய ஒரு சக்தி நம்மளை இயக்கி கொண்டு தான் இருக்கிறது. அந்த சக்தியே கடவுள். அப்போ அவங்களோட நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நான் ஐஏஎஸ் ஆக வேண்டும் அதுலேயே இருக்கணும். நான் ஜோதிடர் ஆக வேண்டும், 18 வயசில் எடுத்த முடிவு அதுலேயே இருக்கணும். அதை விடுத்து என்றைக்காவது வெவ்வேறு தொழில்களில் போயிருக்கேனா? இல்லை. அப்போது ஸ்திரராசியாகிய உங்களுக்கு சந்திரன் உச்சமாகும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட பலபற்ற சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். பல தொழிலிலும் ஆர்வம் வரும். அதையெல்லாம் நீங்கள் ஒரு லகான் இல்லாத குதிரை போன்று இல்லாமல், லகானை போட்ட குதிரை போன்று இழுத்து பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் லாபம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபட்டு அந்த நம்பிக்கைக்கு உண்டான சில காலங்கள் அதிலே ட்ராவல் பண்ணி, என்னால் இது முடியவில்லை, இதை நீங்கள் வேறு யார்கிட்டையாவது கொடுத்துருங்க, என்னால் அது இதை கட்ட முடியல, அதுக்குண்டான வருமானம் வரல அப்படிங்கும்பொழுது உங்களிடமிருந்து என்ன தெரிகிறது என்றால், அந்த தன்னம்பிக்கை அந்த இடத்தில் குறைகிறது. இந்த தன்னம்பிக்கைக்கு பெயர் போன ராசிகளில் ஒன்று ஸ்திர ராசிகள், தன்னம்பிக்கையாளர்கள். அப்போ அந்த தன்னம்பிக்கையாளர்களில் ரிஷபராசியும் ஒருத்தர். அதில் அதீத தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம், ஓவர் கான்ஃபிடென்ட். அதில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களில் கவனத்தை செலுத்தாமல் எதையாவது ஒன்றை நன்றாக செய்து அது உங்களுக்கு மேட்சாக இருக்குமா, உங்கள் ஜாதகப்படி அது ஒத்து வருமா, அதனால் அது ஏற்புடையதானா, லாபத்தை தருமா என்று உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொண்டு, இப்போது ஆசிரியர் இருக்கிறார், ஜோதிடர் இருக்கிறார், அதே மாதிரி மருத்துவர் இருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் ஏற்ற இறக்கங்கள் வரும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் அந்த லைனை விட்டு வெளியே அவுட் ஆஃப் லைனில் இருக்க மாட்டாங்க. இதிலிருந்து லாபம் வேண்டுமா என்ற சூழல். ஏன் இந்த வீடியோ இப்போ போட்டோம்னா, லாபஸ்தானத்தில் சனி, அது 10 கூடையவனே 11 சனி, உங்களுக்கு 9 கூடையவனும் 11ஆம் இடத்தில். அப்போ 9, 10 ரெண்டுக்கும் உண்டான கிரகம் 11ஆம் இடத்திலிருந்து செயல்படும் பொழுது இந்த ரிஷபராசி சகோதர சகோதரிகள் நங்கூரம் போட்டது போன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி அதிக அற்புதமான வெற்றியை அன்றாடம் பெறலாம். சரிங்களா? ஆக எப்பொழுதும் லாபம் எல்லாத்திலையும் இருக்கிறது. லாபம் இல்லாத தொழில் எதுவுமே கிடையாது. நாம் பார்க்கும் பார்வையிலும் நாம் அணுகக்கூடிய விதத்திலையும் அதே மாதிரி நாம் செயல்படக்கூடிய செயல்பாடும் தான் தீர்மானிக்கிறது. ஒருவர் கேட்குறார், ஒரு 4 ஜாதகத்தை பார்க்கலாங்களா, எனக்கு பார்க்கணுன்னா 4 பேர் தான் பார்க்கணுங்களான்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு எக்கனாமிக்கலாக 4 பேர் ஜாதகத்தையும் தேவையில்லாமல் பார்த்து அதுக்கு செலவு பண்ணுறீங்க? முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல பார்ப்போம். அதை பார்த்த பிறகு தேவை என்றால் எடுப்போம், இல்லை என்றால் பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். அவர் சொல்கிறார், இந்த லாஜிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டா மற்ற ஜோசியர் உடனே நாளையுமே பணத்தை கட்டுங்கன்றுவாங்க. இது நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு லாபம் வர வேண்டுமே ஆனால் நான் சொன்னது போன்று நீங்கள் இப்போதைக்கு தேவையே அதை வாங்கிக்கங்க, வாங்கிட்டு போய் பாருங்கள், டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். இது நல்லா உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா அடுத்தது வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லும்போது அவர் மேலே உள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறது. ஒரு வாடிக்கையாளர் மீது ஒரு அக்கறையை ரிஷபராசிக்காரர் வெளிப்படுத்தி அவருக்கு தனக்கென்ன எத்தனை வியாபாரம் நடக்கட்டுமே என்று இல்லாமல் முதலில் ஒன்றை நன்றாக எடுத்து கொடுத்து இதை முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கே தாங்க நீங்கள் லாபம் பெறுறீங்க. அங்கே தான் உங்களுக்கு இன்னும் அந்த வாடிக்கையாளர் இன்னும் 4 பேரை அழைத்து கொண்டு வந்து விடுவார். அதாவது இந்த உலகத்தில் லாபம் இல்லாமல் இல்லை. நம்மளுடைய அணுகும் விதம் என்று ஒன்று உண்டு. அந்த காந்தியடிகள் சொல்கிறார்கள் இல்லையா, ஒரு வாடிக்கையாளர் நமக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர் எப்படி நாம் நடத்த வேண்டுமோ அவ்வாறு நடத்த வேண்டும். அதனால் பல அலட்சியமான, பிடிவாதமான, அதே மாதிரி மேம்போக்கான, ஆக இதை வந்து இருக்கக்கூடிய வியாபாரிகள், அந்த ரிஷபராசிக்காரர்கள், நீங்கள் அப்படி இருந்தால், அந்த வேலை, அந்த தொழில், அதில் அக்கறை இல்லாமல் இருந்தால் தயவுசெய்து இந்த காணொளியை பார்த்த பிறகு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த க்ஷண நேரம் உங்களுக்கும் ஒரு வாடிக்கையாளர்களுக்கும் உண்டான தொடர்பு மிக முக்கியமானது. அந்த அணுகுமுறை, எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரர் வாகனத்தை ஓட்டுறார், அவருடைய பொறுப்பான அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய வந்து இந்த நம்பகத்தன்மையான செயல்களும் அவரை தன்னுடையே அழைத்து கொண்டு போய் சாப்பிட வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. சாப்பிட்டீங்களான்னா, இல்லைங்க, கூட வாடிக்கையாளரே என்னை கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சாங்க. அப்போ என்ன, அந்த இடத்துல சும்மா நம்ம வந்து இதில் யூடியூப்பை திறந்தோம்னா உங்களுக்கு வந்து கோடி கோடியாக கொட்ட போகுது வந்துருமானா எப்படி வரும்? நம்மளுடைய சிஸ்டத்தை மாற்ற வேண்டும், நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு வந்து ஒருவர் முக்கியம். அவருக்கு கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது, நம்மளுடன் அவங்க ட்ராவல் பண்ணும்போது, அதாவது உங்கள் வாழ்க்கையில், நட்பில், தொழிலில் அல்லது ஒரு பிரயாணத்தில் அவர்கள் மீண்டும் மீண்டும் எப்பொழுது அந்த ரிஷபராசிக்காரர் நம்மிடம் பேசுவார் என்று நினைக்க வேண்டும். அது மாதிரி இருந்து பாருங்கள், ஒரு அட்ராக்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. சந்திரன் உச்சம் இல்லையா, அதை சரியாக பயன்படுத்தி தக்க வைத்து கொள்ள வேண்டும். அப்போ என்றைக்குமே நமக்கு லாப மேன்மைகள் தான். அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும், அடுத்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம், ஜாதகத்தை பார்க்குறோம் இல்லையா, அதாவது யூடியூப்பில் இந்த
மே மாத நிலவரம் ரிஷபராசிக்கு, ஜூன் மாத நிலவரம் ரிஷபராசிக்கு. அப்போ என் நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் பணம் கொடுத்தது இன்னும் திரும்பியே வரல. எப்படி கொடுத்தீர்கள்? எதை வைத்து கொடுத்தீர்கள்? எப்படி லாபம் உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னா கொடுக்கும்போது என்கிட்ட கேட்டிருக்கணும். கொடுத்து கெடுத்து கொண்டு கேட்கும்போது என்ன செய்வது? இனி ஒரு செயலை செய்யலாமா என்றால் அது செயலை சிஸ்டமேட்டிக்காக செய்யுங்க. நான் தான் சொல்கிறேன். சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்கன்னா 100க்கு 200% லாபம் நிச்சயம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பிடித்தால் பகிருங்கள், மேலான கருத்துக்களை எழுதுங்கள். இதுபோன்று இன்னும் சில காணொளிகள் விரைவில் நாம் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.